ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. 2026 ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஜூன் மாதமும் ஆக்சுவலி முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. ஜூன் மாதத்தில் கடைசியாக ஜூன் 29ஆம் தேதி ஒரு அற்புதமான நாளாக வருது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 100 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயமான ஆணி பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, ரொம்பவே ஒரு சிறப்பான பௌர்ணமி என்று குறிப்பிடலாம். இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக அமையறதுனால ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிற மாற்றங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா மீனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் மீனம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்பதான் இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலன்கள் பெறுவீங்க அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். அதனால் இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மெயினாக இந்த பௌர்ணமி பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்து இருக்கிறதுனால இந்த பௌர்ணமியில் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்தால் கவலைகளும் கஷ்டங்களும் இருந்த இடம் தெரியாமல் போதும், அதாவது இருந்த இடம் தெரியாமல் போகும். ஸோ அதனால் கவலைகளும் கஷ்டங்களும் இருந்த இடம் தெரியாமல் போக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. சரி, முதல்ல உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாட்களில் நமக்கு கிரகங்கள் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பௌர்ணமி போன்ற ஸ்பெஷல் நாட்களில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பெஷலாக அமையும். அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் விஷயமாக சொல்லலாம். ஸோ அதனால் இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு ஸ்பெஷலாக கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பயன்பெறணும். சரி, மீனம் ராசிக்காரங்க உங்களுக்கு இப்போ பலன்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பாருங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நல்லது கெட்டது நடக்கிறதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான். நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா எல்லாமே விதினால் நடக்குது அப்படின்ட்டு நினைக்கிறோம். விதியை தாண்டி எல்லாமே நடக்கிறது கிரகங்களால் தான். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயன் பெற்றாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். சரி, மீனம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. தெளிந்த ஞானமும் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடமான சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு இந்த ஆணி பௌர்ணமி யோகமாக இருக்க போகுது. தன புத்திரக்காரகனான உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும், எதிர்பார்ப்புகள் மெயினாக பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு கூட உயர்கல்வி கனவு நனவாகும். திருமண வயதினருக்கு வரணுங்கிறது வரும். வேலைக்காக முயற்சி செய்து வரக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகள் உங்கள் செல்வாக்கு உயரும். சிலருக்கு சொந்த இடம் வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும். விஐபிகளுடைய ஆதரவுங்கிறது ஏற்படும். செய்து வரக்கூடிய தொழிலில் தோன்றிய தடைகள் விலகும். வரவேண்டிய பணமானது வரும். சேமிப்பானது உங்களுக்கு உயரும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் ஏற்பட்ட பாதிப்புகள் உங்களை நெருங்காமல் போகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலையானது இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும். செய்து வரக்கூடிய தொழில் விருத்தியடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். அதுவும் இந்த பௌர்ணமி தொடக்கத்தில் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேரும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமங்கிறதுனால பரிகாரமாக அபத் சகாஸ்வரரை வழிபாடு செய்யணும். அதை செய்தீங்கன்னா நன்மைகள் நடக்கும், சங்கடங்கள் உங்களுக்கு விலகும். அதனால் இந்த பரிகாரத்தை மீனம் ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மறக்காமல் செய்திடுங்க. இதுதாங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்திராடதியில் பிறந்த மேச ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. மீனம் ராசிக்கு கூறப்பட்டிருக்கு. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு நினைத்த வேலையை நினைத்த நொடியை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆணி பௌர்ணமி யோகமாக இருக்க போது. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவானுக்கு பூர்வ புண்ணிய குருவின் பார்வை கிடைப்பதால் ஏழரை சனியின் பாதிப்பிலிருந்து விடுபடுவீங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகோ, மனம் ஒரு வகையில் தெளிவாகோ, எடுத்த வேலைகள் முடிவிற்கு வரும். குறிப்பாக உங்கள் சுகாதிபதியும் சப்தாபதியுமான புத பகவான் கரெக்டாக இந்த பௌர்ணமி முதல் வகர நிவர்த்தி அடைகிறாரு. இதுவரை மந்தமாக இருந்த நிலையில் மாற்றம் ஏற்படும். உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். திட்டமிட்ட செயல்பட தொடங்குவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். அக்கம் பக்கத்தினரால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். வியாபாரிகளுக்கு போட்டி எதிர்ப்பு என்ற நிலை மாறும். பெண்களுக்கு எல்லாவற்றிலும் முன்னேற்றமான நிலைங்கிறது ஏற்படும். படிப்பு, வேலை, திருமணம் என்ற அவரவர் கனவுகள் நனவாகும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படும். பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். பிள்ளைகள் நலனில் அக்கறை கூடும். அவர்களை பற்றி நீண்ட நாட்களாக இருந்த கவலை நீங்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். சிலருக்கு சொந்த வீடு, வாகனங்கிறது அமையும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். அதோடு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிம்மதியான நிலை இருக்கும். விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் கிடையாது, அதிர்ஷ்ட நாள். அதனால் பரிகாரமாக மகாலிங்கேஸ்வரரை இந்த நாளில் வழிபாடு செய்தீங்கன்னா தடைகள் விலகும். எடுக்கக்கூடிய வேலை வெற்றியாகும். அதனால் உங்கள் ராசி நட்சத்திரக்காரங்க இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம். நிதானமாக செயல்பட்டு மற்றொரால் முடிக்க முடியாத வேலைகளை முடித்து காட்டக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆணி பௌர்ணமி யோகமாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு பௌர்ணமி தொடக்கத்தில் வித்யகாரகம் புதன் வக்ரம் அடைந்திருந்தாலும் கரெக்டாக வக்ர நிவர்த்தி அடைகிற மாதிரி இருக்கிறதுனால திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். எதிர்பார்ப்பு இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றா பூர்த்தியாகும். கையில் கூட தாராளமாக பணப்பொருளும். ஜூன் 29 முதல் உங்கள் தன குடும்பதிபதி செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். அதோடு நினைத்த காரியங்கள் நடந்தேறும். தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர் ஆதரவு கிடைக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் தோன்றிய பிரச்சனைகள் விலகும். சகோதரர்கள் வகையில் ஆதரவு கிடைக்கும். ஞான மோட்சக்காரகன் கேது ருணரேக சஸ்திரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும். எதிர்ப்பு, வம்பு வழக்கு என்றிருந்த நிலை மாறும். இழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானையும் பார்ப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். சமூகத்தில் உங்கள் நிலை உயரும். வருமானம் அதிகரிக்கும். வியாபாரம், தொழில் விருத்தி அடையும். விவசாயம் செழிக்கும். மாணவர்களுக்கு கூட படிப்பில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த நாள் கிடையாது, அதிர்ஷ்ட நாளும் இந்த நாள் கிடையாது. அதனால் நீங்கள் பரிகாரமாக உலகளந்த பெருமாளை வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் நன்மை உண்டாகும். அதனால் மறக்காமல் இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி இதில் உங்களோட ராசிக்கு பரிகாரமும் கரெக்டாக சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரத்தை உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு சொன்னதுக்கேற்ப செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். இதெல்லாம் தாங்க பலன்கள். இந்த பலன்களை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் முக்கியமான இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தொழில்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல்
வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.